हरिः ॐ स्वषट्ते विष्णवास आकृणोमि तन्मे जुषस्व शिपिविष्टहव्यम् वर्धन्तु त्वा सुष्ठुतयो गिरो मे यूयं पात स्वस्तिभिः सदा नः। उत्तमமான கைங்கரியம் வேதபாராயண கைங்கரியம். அதிலேயே நிரதராக தன்னுடைய வாழ்நாளில் அதுவே பரம லட்சியம் என்பதாக எழுந்துள்ள நாட்டேரி சுவாமியினுடைய சதமான உற்சவத்திலே நாம் எல்லாரும் கலந்துருக்கோம். பாக்கியம். அதில் வேத வைபவத்தை பற்றி ஒரு உபன்யாசம் வரணும் அப்படின்னு இந்த சுவாமி ஆசைப்பட்டார். அது அவருடைய வைபவத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கு. இந்த திருநட்சத்திரம் கண்டருடைய சுவாமியுடைய வைபவத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு வேத பாராயணம். நிறைய சுவாமிகள் நல்ல வேத பாராயணம் நடந்தது. அதற்கேற்ற மாதிரியான இந்த கிரந்தம், அதற்கேற்ற மாதிரியாக ஒரு உபன்யாச தலைப்பு எல்லாமே இருக்கு. அடியனுக்கும் பாக்கியம். இதில் அன்வயம். வைபவம்னா பெருமை. வைபவம் சொல்லணும்னா யாருடைய வைபவம் சொல்லணும்னா பகவானுடைய வைபவம் தான் சொல்லணும், வேற சொல்லக்கூடாது. அந்யா வாச்சோ விமுஞ்சத அப்படின்னு உபனிஷத்தில் ஒரு வாக்கியம் இருக்கு. கண்ட இதில் பேசிட்டு இருக்காங்க. நாஸ்லீலம் கீர்த்தயேத் ஏதா ஏவ தேவதா ப்ரீணாதி. அஸ்லீலம், தேவையில்லாத வார்த்தை, அதெல்லாம் பேசவே கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுவும் மனுஷனுடைய வைபவங்கள்லாம் நமக்கு தெரியும் இல்லையோ, அதெல்லாம் சொல்கிறதுன்னா சிலதெல்லாம் சொல்லும்படி இருக்காது. எல்லாம் பச்சை பசும் பொய்கள் பேசவே. ஒருத்தருடைய வைபவத்தை சொல்கிறோன்னு அவரை உட்காந்து வச்சு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், அவர்கிட்ட இருக்கிற வைபவத்தை சொல்லக்கூடாது, இல்லாதது 4 சேர்த்து சொல்லணும். இருக்கிறத சொன்னால் அவருக்கு கோபம் வந்துடும். இல்லாததை கண்டுபிடிச்சு சொன்னாதான் அவருக்கு பெருமை. அதனால் லோகத்தில் இருக்கிற வைபவங்கள் நம்ம ஏதாவது சொன்னால் அது மொத்தமுமே பொய்யா இருக்கும் அப்படின்னு ஆழ்வார் அழகாக சொல்லிட்டார். மாறி அணைய கை மால்வரை ஒத்தவரை தோல் என்று அப்படின்னு இதெல்லாம் சொல்லிட்டு இருப்பா. பாரினோர் பற்றையை பச்சை பசும் பொய்கள் பேசவே. எல்லாம் வந்து பச்சை பசும் பொய் பேசின்னு இருக்கா. பச்சை அது பச்சை பொய்ன்னு கேள்விப்பட்டிருக்கோம் நாம். பொய், பச்சை பொய், பச்சை பசும் பொய்ங்கிற ஆழ்வார். அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டால், இவன் பொய் சொல்கிறான்னு சொல்கிறவனுக்கும் தெரியும், கேட்குறவனுக்கும் தெரியும், ஆனால் சொல்லிட்டு இருப்பான், கேட்டுட்டு இருப்பான். இதுதான் பச்சை பசும் பொய். அதனால் வைபவம்னா பகவானுடைய வைபவம் தான் சொல்லணும், நிறைய சொல்லணும், வேற எதையும் சொல்லக்கூடாது. பெருமாள் அதை கேட்பார், அவருக்கு ரொம்ப பிடிக்குமா. அவர் வைபவத்தை யாராவது சொன்னால், மற்றவெல்லாம் பொதுவாக சொன்னால் கேட்கக்கூடாது. உட்காந்து வச்சு உங்கள் வைபவத்தை சொல்கிறோன்னு மனுஷால் யாராவது சொன்னால் கேட்கக்கூடாது. ஸ்ரீ ராமாவதாரத்தில் பெருமாள் ராமனை ஸ்தோத்திரம் பண்ணுறான். பிரம்மாதி தேவர்கள்லாம் நிறைய அபிகத சதமக உத்தவக பிதிர்பதி நிருதி வருண பவன தனத கிரிசமுக சுரபதி விதிமுதித எல்லா தேவர்களும் இந்த ஸ்தோத்திரம் பண்ணுறாங்க. பிரம்மா ஸ்தோத்திரம் பண்ணுறாங்க. அமிதமதி விதி விதித்த கதித நிஜ விபவ அவருடைய வைபவத்தை ஸ்தோத்திரம் பண்ணுறாங்க. ஆனால் பெருமாள் என்ன சொல்கிறான்னு கேட்டால், இதெல்லாம் என்கிட்ட சொல்லாத வருவாங்க. ஏன்னா ஆத்மானம் மானுஷம் மன்னியே, நான் மனுஷன் தானே, மனுஷனை உட்காந்து வச்சு இப்படிலாம் ஸ்தோத்திரம் பண்ணக்கூடாது. பெருமாள் மனுஷ அவதாரத்தில் இருக்காரு இல்லையோ, அதனால மனுஷனாக இருந்தால் ஸ்தோத்திரம் பண்ணால் கேட்கக்கூடாது, பேசாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிடணும். ஆனால் பிரம்மா என்ன சொல்கிறான்னா, நீ மனுஷன் இல்லை, நீ விஷ்ணு தானே, அதனால் நிறையா கேட்கலாம். விஷ்ணு தர்மம் ஒன்று, யார் எத்தனை ஸ்தோத்திரம் பண்ணாலும் பெருமாள் கேட்பார். அது அழகாக வேதம் சொல்கிறது. விஷ்ணுர்வா அகாமயதா புண்ணியஸ்லோகம் சின்வீயா நமாபாபி கீர்த்திராகச்சேதி. விஷ்ணுவுக்கு ஒரு ஆசையாம், நிறைய பேர் என்ன ஸ்தோத்திரம் பண்ணணும் அப்படின்னு. இன்னும் நிறைய பேர் ஸ்தோத்திரம் பண்ணால் நான் கேட்கணும். அதனால தான் அவருக்கு ஒரு நட்சத்திரம் சிரவண நட்சத்திரம். நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, சிரவண நட்சத்திரத்துக்கு விஷ்ணு தான் தேவதை. சிரவணம்னா கேட்குதுன்னு அர்த்தம். அந்த நட்சத்திரத்தை பற்றி சொல்லச்சு தான் இந்த விஷயம் வந்திருக்கு. நிறைய கேட்கணும்னா பெருமாள் தான் கேட்கணும், நிறையா சொல்லணும்னா அவரை பற்றி தான் சொல்லணும்.
அவர் என்னை பற்றி நிறைய கேட்கறதுக்கு அவர் ஆசைப்படுறாராம் அவர். அதனால தான் சிரவண நட்சத்திரத்தில் அவர் இருக்கார். சிரவண நட்சத்திரத்துக்கு தேவதையாக அவர் இருக்கார் அப்படின்னு வரும். ஆக வைபவம் அப்படின்னா பெருமாள் வைபவம் தான் சொல்லலாம். அப்படின்னா எல்லாருமே சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் அந்த பெருமாள் வைபவம் கூட வேதம் சொன்னபடினால்தான் அவருக்கே வைபவம். பகவானுக்கே வேதத்திலே ஸ்தோத்திரம் பண்ணப்படுபவன் அப்படிங்கிற ஒரு பெருமை. ஆழ்வார் பாசங்கள்லாம் எடுத்து பார்த்தோம்னா பெருமாளாலே வேதத்துக்கு பெருமையா, வேதத்தினாலே பெருமாளுக்கு பெருமையான்னு கேட்டால் வேதத்தினால்தான் பெருமாளுக்கு பெருமைன்னு பல இடத்துல இருக்கு. ஓதுவார் ஓத்தெல்லாம் எவ்வுலகத்து எவ்வகையும் சாதுவாய நின் புகழின் தகையெல்லாம் பிரிதில்லை. வேதம் சொல்றது மொத்தம் பகவானுடைய பெருமை தான். அதனாலே வேத பிரதிபாத்தியன், வேத வேத்யன், வேதத்தினாலே ஸ்துதிக்கப்படுபவன் எல்லாம் பெருமாளுக்கு பெருமை. அவரால் வேதத்துக்கு பெருமைங்கிறது இருக்கட்டும், அதை காட்டிலும் முக்கியம். ஏன்னா இந்த பெருமை வேற யாருக்கும் கிடையாது, பெருமாளுக்கு மட்டும்தான். வேதம் மொத்தத்துக்கும் வேதைஷ்ட சர்வைஹி அகமேவ வேத்யாங்கிறான் கிருஷ்ணன். மொத்த வேதமும் என்னதான்ப்பா சொல்றது அர்ஜுனா தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிறான். சகல வேதத்தினாலையும் சொல்லப்படுபவன் பரம தெய்வமானவன் அப்படிங்கிறது பகவானுக்கு பெருமைனா அந்த பெருமையை சேர்ப்பது இந்த வேதம் அப்படின்னு. எப்படின்னு கேட்டால் சுவாமி தேசிகன் அழகாக சொல்வார், வேடிக்கையாக ஒரு விஷயம் சொல்வார். இந்த வேதமும் அந்த பெருமாளும் கணவன் மனைவி போலையாம். பெருமாள் பக்தா, வேதங்கிறது பத்னி, ஸ்ருதி மாதா அப்படின்னு சொல்லலாம். பிரணாமம் லக்ஷ்மணமுனி பிரதிகிருண்ணாது மாமகம் பிரசாதேதி யக்ஷோக்தி சுவாதீன பதிகாம் ஸ்ருதிம் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. ஸ்ருதின்னு பெயர், அவர் பதி, ஸ்ருதிபதி அப்படின்னு வச்சுவோம். இவர் ஸ்ருதி, அவர் ஸ்ருதிபதி, வேதத்தினுடைய நாயகனாக இருக்கக்கூடியவர், வேதத்தான் வேங்கடத்தான் அப்படின்லாம் சொல்லும்படி இருக்கக்கூடியவர் ஸ்ருதிபதி. அதில் என்ன சுவாரஸ்யம் கேட்டான்னா, இந்த மனைவி இருக்காளியோ இவள் சுவாதீன பதிகாம் ஸ்ருதிம் அப்படிங்கிறது. சுவாதீனமாக அந்த பத்தியை வச்சிருக்காங்க. அந்த நாயகிகளில் பல விதம் சொல்லியிருக்கா. அலங்கார சாஸ்திரத்தில் பரதநாட்டியம் நாட்டிய சாஸ்திரம் இருக்காளியோ அதில் அலங்கார சாஸ்திரத்தில் நாயிகைகள் 8 விதம் சொல்லியிருக்கா. அதில் ஒரு விதம் சுவாதீன பதிகான்னு பெயர். கணவனை அடக்கி ஆள்பவன் அர்த்தம். தனக்கு கீழே கணவனை வச்சு அடக்கி ஆளக்கூடிய நாயிகா. தன் குணங்கள்னாலே, நல்ல குணங்கள்னாலேயும் தன்னுடைய அழகுனாலேயும் தன்னுடைய குணங்கள்னாலேயும் கணவனை தனக்கு கீழே வைத்து அடக்கி ஆளக்கூடியவள் அப்படின்னு சில பேர் இருக்கா. சில பெண்கள் அவளை சுவாதீன பதிகா அப்படின்னு பெயர். நாங்கள்லாம் சின்ன வயசில் கிண்டல் பண்ணுவோம், பெரியவாளே கிண்டல் பண்ணுவோம், இவரெல்லாம் சுவாதீன பதிகா பதி அப்படின்னு இருப்போம். இப்போ வேதம் அப்படி இருக்கு, தனக்கு அதீனமாக பகவானை வச்சிருக்கு. ஏன்னு கேட்டான்னா அந்த வேதத்தில் என்ன இருக்கோ அதை தான் பெருமாள் கேட்பார். யாருக்கு மோட்சம் கொடுக்கணும் வேதத்தில் சொல்லியிருக்குன்னு பார்ப்பார், அவளுக்கு மோட்சம் கொடுப்பார். எந்த கர்மாவுக்கு என்ன பலன் வேதத்தில் சொல்லியிருக்குன்னு பார்ப்பார், அதை செய்யும். வேதத்தை மீறி எதுவுமே சொல்ல மாட்டார். ஏன் இங்கிருந்து சீமை குண்டம் போனவால பெருமாள் ஏன் திருப்பி அனுப்ப மாட்டார் அப்படின்னு கேட்டால், அப்போ வியாசர் சொன்னார் அனாவிருத்தி சப்தாத்து, வேதத்தில் சொல்லியிருக்கு திருப்பி வரமாட்டான்னு சொல்லியிருக்கு, அதனால் அனுப்ப மாட்டார். சீமை குண்டம் போனாலும் பெருமாள் திருப்பி அனுப்ப மாட்டார், வேதத்தில் சொல்லியிருக்கு. சரணாகதி பண்ணால் மோட்சம் கொடுப்பார், ஏன் அப்படின்னு கேட்டால் வேதத்தில் சொல்லியிருக்கு மோட்சம் கொடுப்பார். அப்போ அந்த அம்மா எதை சொன்னாலும் கேட்குறவ இவர், அப்படி ஒரு பதி, அதான் சுவாதீன பதிகா. ஆனால் வேதம் எப்படி இருக்குன்னு கேட்டான்னா, இவர் மனசில் என்ன நினைக்கிறாரோ அதை தான் வேதம் சொல்லும். அப்போ அந்த நெருக்கத்தை பார்க்கணும். கணவன் மனசில் என்ன நினைக்கிறாரோ அதை இவர் சொல்வார், இவர் என்ன சொல்கிறாரோ அதை அவர் செய்வார் அப்படின்னு இருந்தான்னா அந்த தாம்பத்தியம் எவ்வளோ நல்லாயிருக்கும். இவர் ஒன்று நினைப்பார், அவர் வேற ஒன்று நினைப்பார் அப்படின்னு வரைச்சு தானே பிரச்சனையே வருது. இவர் நினைக்கிறத அவர் நினைப்பார், அதை தான் சொல்வார். அப்படி இருக்காளா இந்த 2 தம்பதிகளும். ஆக அந்த ரீதியில் வேதமும் வேத நாயகனும் அப்படின்னு பார்த்தா 2 பேருடைய பிரபாவமும் எல்லை இல்லாமல் இருக்கு. அதனால் பெருமாள் வைபவத்துக்கு ஏற்ற மாதிரி வேத வைபவம் அப்படின்னு இருக்கிறதுனால அதையும் நாம் பேசுறதுக்கு பிராப்தம். பெருமாளுக்கு ரொம்ப சந்தோஷம். வேதியர்
முழு வேதத்து அமுதத்தை தீதில் சீர் திருவேங்கடத்தானையே. திருவேங்கடத்தானா வேதியர் முழு வேதத்து அமுதம். அந்த வேதம்னா வேதத்துக்கு சொந்தக்காரன் பெருமாள் தானே, எல்லாம் இல்லைங்கிற அவ்வளோ. வேதியர் தான் சொந்தக்காரன். அந்த வேதியர்களுடைய வேதம் இருக்கோ இல்லையோ அதில் அமிர்தமாக பெருமாள் இருக்கா. ஏன்னா வேதத்தை காப்பாற்ற கஷ்டப்பட்டு காப்பாற்றி வச்சுருக்கார். அப்படிப்பட்ட வேத வைபவம் நிறைய பேசணும். பெருமாளுக்கு எத்தனை வைபவமோ அத்தனை வைபவம் இந்த வேதத்துக்கு உண்டு. நிறைய வைபவம் உண்டு. வேதமும் அனாதியானது, வேதமும் முடிவில்லாதது, அனந்தமானது, அப்படிலாம் நிறையா இருக்குது. அப்புறம் வேதாட்சராணி யாவந்தி படிதானி புஜாதிபிகி தாவந்தி ஹரிநாமி. மொத்தமும் ஹரிநாமம் தான். வேதத்தில் ஆரம்பத்தில் ஹரிநாமம் சொல்லணும், முடிவுலையும் ஹரிநாமம் சொல்லணும், பிரணவம் சொல்லணும், ஹரிஹி ஓம்னு சொல்கிறோம் இல்லையோ. ஏன்னு கேட்டால் நாயகனுடைய பெயர், மனைவியோட பேர் கணவனுடைய பேருன்னு சேர்த்து சொல்லணும். அதுதானே நியாயம். அந்த ரீதியில் வந்திருக்கு. ஹரிஹி ஓம்னு தனித்தனியாக சொல்லணும். இதெல்லாம் சாஸ்திரம் சொல்லியிருக்கு. சேர்த்து சொல்லக்கூடாதா. சேர்த்து எப்போ சொல்லணும்னா அனுஷ்டானம் பண்ணச்சா ஹரிரோம் தத்துன்னு வரும். அங்கே ஹரிரோம் தத்து ஸ்ரீ கோவிந்த கோவிந்த கோவிந்தான்னு சொல்லணும். அப்போ ஹரிரோம்னு சொல்லணும். இல்லாட்டா ஹரிஹி ஓம்னு தனித்தனியாக சொல்லணும். எத்தனை மாத்திரை சொல்லணும் எல்லாமே இருக்குது. அந்த மாத்திரை அளவு 3 மாத்திரை அதெல்லாம் விடாமல் சொல்லணும். அது மாறி போய் எதாவது சொன்னால் ஏன் மாத்திரை மாத்திரையை மாற்றிப்போம், ஏன் மாத்திரை அப்படி சொல்லக்கூடாது. இத்தனை பிரபாவம் இருக்குது. வேதத்தினுடைய பிரபாவத்தை பற்றியெல்லாம் நிறையா வேதத்திலேயே பல இடத்துல சொல்லியிருக்கு. முதல்ல நிறையா பேருக்கு ஒரு சந்தேகம், வேதத்தில் என்ன சுவாமி இருக்குது, இப்படியெல்லாம் கொண்டாடுறது என்ன இருக்குது வேதத்தில், என்ன விஷயம், வேதம் நமக்கு தரும் தகவல் என்ன அப்படிங்கிறத சுருக்கமாக சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டாங்கன்னா அதை அழகாக சொல்லியிருக்கா. வேதம்னாலே ஞானம்னா ஞானத்தை நமக்கு கொடுக்கிறது. எந்த ஞானத்தை கொடுக்கறதுன்னு கேட்டாங்கன்னா உபாய ஞானத்தை கொடுக்கிறது. அதாவது நம்ம ஒரு விஷயம் ஆசைப்படுறோம், இது நமக்கு கிடைக்கணும்னு ஆசைப்படுறோம். அதற்கான லௌகிக உபாயங்கள் நிறையா இருக்குது. ஏதோ சில உபாயங்கள்லாம் செஞ்சு பார்க்குறோம், பலன் கிடைக்கல. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்போ வேதம் ஒரு உபாயத்தை நமக்கு கொடுக்குறது. நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள், இதற்கு ஒரு தெய்வம் இருக்க, அந்த தேவதைக்கு ஒரு மந்திரம் இருக்குது, அதற்கு ஒரு யாகமோ ஏதோ ஒன்று இருக்குது, இந்த யாகத்தை பண்ணுங்கோ, இந்த மந்திரத்தை சொல்லுங்கோ, அந்த பலன் கிடைக்கும். புத்திரன் அப்படின்னா புத்திரன் பிறக்கணும்னு ஆசை அப்படின்னா என்ன பண்ணுவான்னு கேட்டால் முதல்ல லௌகிக உபாயங்கள் இருக்குது, டாக்டரை பார்ப்பா, இதெல்லாம் பார்ப்பா. அப்போ பலன் கிடைக்கல அப்படின்னா அப்போ வேதம் என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் அதற்கு புத்திரகாமி இஷ்டின்னு ஒரு இஷ்டி இருக்குது, அதுக்கு சில மந்திரங்கள்லாம் இருக்குது. நீங்கள் இந்த இஷ்டியை பண்ணுங்கோ, இந்த தெய்வம் இருக்குது, அதுக்குன்னு ஒரு தெய்வம் இருக்குது, குழந்தைக்கு அப்படின்னு தாத்தா முதலான தெய்வங்கள்லாம் இருக்குது. ராத்தே ராகா பிரசினி வாலி ஜனைத்தின்னு ராகா சினிவாலி முதலான தெய்வங்கள்லாம் இருக்குது. அந்த தெய்வங்கள் உங்களுக்கு பலன் கொடுக்கும் அப்படின்னு. இதே மாதிரி ஆரோக்கியமாகட்டும், புத்திரமாகட்டும், ஐஸ்வர்யமாகட்டும், பசு ஆகட்டும், எந்த பலன் நம்ம ஆசைப்பட்டாலும் அதுக்கு மந்திரம் இருக்கும் வேதத்தில். நூற்றுக்கணக்கான பலன் இருக்குது வேதத்தில், நூற்றுக்கணக்கான தெய்வங்கள் இருக்குது. நம்ம அந்த அனுஷ்டானத்தை பண்ணணும். அனுஷ்டானத்தை பண்ண முடியாட்டா கூட பரவாயில்ல, வேதமே வழி காமிக்கிறது. நீங்கள் பண்ண முடியாட்டா கூட பரவாயில்ல, அந்த மந்திரத்தை சொல்லுங்க, அந்த பாராயணத்தை பண்ணி வைங்க. எய்யம் கிருதமதீதே தேன தேனாசிய இஷ்டம் பவதி. என்ன மந்திரங்களை சொல்கிறவங்களோ அதுலேயே இஷ்ட சித்தி வரும். எப்படி வரும்னா அந்த தேவதா பிரசாதத்தினாலே, அந்த தேவர்களுடைய பிரீதி வரபடினாலே உங்களுக்கு பலன் கிடைக்கும். ஆக வேதங்கிறது என்ன கேட்டால் ஒரு அலௌகிகமான, லௌகிகமாக இல்லாமல் அலௌகிகமான ஒரு உபாயத்தை நமக்கு காண்பிக்கிறது. பலன் நமக்கே வேணும். நமக்கு நாம் என்ன பலன் ஆசைப்பட்டாலும் நீங்கள் இந்த தேவதைக்காக இந்த மந்திரத்தை சொல். மழைக்காக இருக்குது, மழைக்காக மாருத்தமசி மருத்தாமோ ஜோகாந்தாராம் பிந்தின்னு ஆரம்பித்து மந்திரம் இருக்குது. அதில் விருஷ்டிக்காக ஒரு சமயம் மதுராந்தகத்தில் என்ன ஆச்சுன்னு கேட்டால் எல்லாத்துக்கும் கணத்து ஜலமும் வற்றி போச்சு, ஜலமே இல்லை. யுவாத்தில் ஜலம் இல்லைன்னா அவாத்தில் எடுத்துக்கலாம். அவரும் இல்லைன்னா என்ன பண்ணுவார்? மதுராந்தகத்தில் மேல்பாக்கம் சுவாமி முதலான மகான்கள்லாம் எழுந்தோடி இருந்தால் அண்ணாதூர் பட்டர் சுவாமி இவெல்லாம் கலந்து ஆலோசித்தா என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு க்ஷாமம் வந்திருக்கே அப்படின்னா, துர்பிக்ஷம் வந்திருக்கேன்னா ஒரே வழி தான். இந்த வேதத்தில் இருக்கக்கூடிய இந்த மந்திரங்கள் சொல்லலாம், வருணனை குறித்து மந்திரங்கள் இருக்குது, இதை பாராயணம் பண்ணலாம். அப்படியே சஹஸ்ரநாம பாராயணம் கோயிலில் பெருமாள் சந்தியில் பாராயணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பெருமாள் சந்தியில் அந்த ஊரில் இருக்கிற மகான்கள் எல்லாருமா சேர்ந்து பாராயணங்கள்லாம் பண்ணான். 12 நாள் பாராயணம் பண்ணுறோன்னு ஜபிச்சு சங்கல்பம் பண்ணிட்டு எல்லாருமா அடியனும் போயிருங்க. சின்னவன்
4வது நாள் ஒரு மழை கொட்டிட்டு பாருங்க, ஒரே நாள் மழை ஏரி விடுத்தோம். ஏரி நிறைய ஜலம், பல ஊரில் மழை பெஞ்சது. ஆனால் மதுராந்தகத்தில் தான் அதிகமான மழை அப்படின்னு நியூஸில் சொன்னான். கண்ணுக்கு நேரம் பார்க்குறோம் பலன்கள்லாம். இது மாத்திரம் இல்லை, இன்னும் பல பலன்கள் கண்ணுக்கு நேரம் பார்த்துருக்கோம். ஏன்னா வேத மந்திரம் இருக்கும் இல்லையோ, மந்திரங்களுக்கு அந்த பலன்கள் உண்டு. 2 மகர்ஷி இருந்தாலும், நிருமேதன் ஒருத்தர், பருட்சேபன் ஒருத்தர். அவள் 2 பேரும் வேத மந்திரங்களில் கெட்டிக்காரா. 2 பேரில் யார் நிப்புணான்னு போட்டி வந்துடுத்து. நிருமேதச்ச பருட்சேபச்ச பிரம்மவாத்தியம் அவதேதாம் அஸ்மின் தாராவார்திரே அக்னிஞ்சனையாவ. அக்னி மந்திரத்தை சொல்கிறேன், உடனே அக்னி இங்கே வந்துடுவார் அப்படின்னா. அவள் மந்திரத்தை சொன்னால் அக்னி வந்துடுவார். சரி மந்திரத்தை சொல்லும் அப்படின்னா 2 பேருக்கும் போட்டி வந்தது. நிருமேதோபியவதத் ச தூமம ஜனயது. நிருமேதர் சொன்னார். சொன்ன உடனே ஒரு பச்சை மரம் உண்டு. அந்த பச்சை மரத்தில் புகை ஆரம்பிச்சு. காஞ்ச மரம் கூட இல்லை. ஏன்னா சில மரங்கள்லாம் காஞ்சி போனால் தானாக அக்னி வந்துடும், அதில் அப்படி சிலதெல்லாம் உண்டு. இது பச்சை மரம் புகைய ஆரம்பிச்சு. உடனே அடுத்து பருட்சேபர் இன்னொரு மரத்தை எடுத்தார். அவரை சொன்னார், சோ கிளிமா ஜனயது, அது எரிய ஆரம்பிச்சு. ஒன்றே நிருமேதற்கு நீர் தான் பெரியவர், என்னை காட்டுறேன். சோ கிளிமா ஜனயது ரிஷ இத்திய பிரவீத், நீர் தான் ரிஷின்னுட்டார். ஏன்னா ரிஷி அப்படின்னா வேத மந்திரங்கள்லாம் தெரிஞ்சு அதை பிரயோகம் பண்ண தெரிஞ்சு அதனுடைய சக்தி எல்லாம் தெரிஞ்சு எல்லாம் இருக்கிறவங்க தான் ரிஷி, நீர் தான் ரிஷி அப்படின்னு. அப்புறம் ஒரு சந்தேகம் கேட்டார். எத் சமாவத் வித்ம கதாத்வம். நம்ம 2 பேரும் ஒன்றா தானே அத்தியனம் பண்ணோம், ஒரே பாடசாலை தானே படித்தோம். அப்படி இருந்துச்சு, உமக்கு இந்த சக்தி எப்படி வந்தது அப்படின்னு கேட்டார். அக்னிமதீதனோ நாகமிதி. அப்போ அவர் சொன்னார், எத் சமாவத் வித்ம கதாத்வம் அக்னிமதீதனோ நாகமிதி சாமிதே நீலாமே வாகம் வர்ணம் வேதேத்ய பிரவீத் யத் கிருதவத் பதமனுச்சதே சாசாம் வர்ணஹ. வெறும் மந்திரம் சொல்கிறது மாத்திரம் இல்லை, சாமிதேவி மந்திரம்னு மந்திரங்கள் இருக்குது. அதில் கிருதம்னு ஒரு பதம் இருக்குது. நெய், அது அக்னிக்கு ரொம்ப பிடிக்கும். அதை கண்டுபிடிச்சி சொல்லுங்க அறிவார். யாருக்கு எதை பிடிக்குமோ அதான சொல்லணும். அக்னிக்கு நெய்ங்கிறது ரொம்ப பிடிக்கும். அதை கண்டுபிடிச்சு என் கிருதவத் பதமனு உச்சதே அப்படின்னு அந்த நெய் இருக்கிற மந்திரமாக கண்டுபிடிச்சி சொன்னேன். அதான் அக்னி ஓடி வந்துட்டார் அப்படின்னு சொன்னார். வாங்கோ, மந்திரங்களுக்கு அக்னியை உண்டு பண்ணுற சக்தி இருக்குது, மழையை உண்டு பண்ணுற சக்தி இருக்குது, எல்லா சக்தியும் எல்லா மந்திரங்களுக்கும் இருக்குது. அதுதான் விவாகத்தில் எல்லாத்தையும் மந்திரங்கள்லாம் இருக்கும். அதனால் அப்படி நமக்கு ஒரு லௌகிகமான உபாயத்தை வேதம் காமிச்சு கொடுக்கறது. யாருக்கான எந்த சந்தேகம் இருந்தாலுமே பெரியவாள்கிட்ட கேட்டால் இதுக்கு என்ன மந்திரம்னு கேட்டால் சொல்லுவாள். அந்த மந்திரத்தை ஸ்வரத்தோடு சொன்னோம், அது ரொம்ப முக்கியம். ஸ்வரம் மாற்றி கண்ணாவண்ணான்னு சொல்லக்கூடாது. ஸ்வரத்தோடு சொன்னால் காயத்ரி மந்திரத்துக்கு கூட நல்ல பலன் உண்டு, நல்ல ஆரோக்கியம், நல்ல ஞானம். இதெல்லாம் தான் காயத்ரி மந்திரத்துக்கு பலன். தியோ யோனஹா, நம்முடைய ஞானத்தை தூண்டி வைக்கும் அப்படிங்கிறது. இப்போல்லாம் காயத்ரி மந்திரத்தை கேசட்டில் போட்டு பாட்டாக பாடுறா. ஆனால் இதுக்கான ஸ்வரம் போயிடுது. ஏன்னா அதிலே பாட்டு தானே அப்படின்னு ஸ்கூலில் எல்லாருமே காயத்ரி மந்திரம் சொல்லணும் அப்படின்னா அவள் ஏதோ ஒரு அபினிவேசத்தில் சொல்கிறாங்கிறது இருக்கட்டும். ஆனால் மந்திரங்கிறது ஸ்வரத்தோட வர்ணத்தோடு அழகாக சொன்னால் அதனுடைய பலன் பூர்ணமாக இருக்கும் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. அதனால் ரிஷிகள்லாம் அப்படி மந்திரங்களையெல்லாம் நமக்கு கொடுத்துருக்காள். அந்த ரீதியில் அது வேற, ஆச்சாரியன் கிட்ட கற்றுக்கணும். வேதம் மொத்தமுமே ஆச்சாரியத்வம் ஆச்சாத்தியாயோத்தியேதவ்யா. சுவாத்தியாயத்தை அத்தியனம் பண்ணணும்னு பெயர். அத்தியனம் பெயர். அத்தியனம்னா என்ன கேட்டால் குரு முகோச்சாரணம் அமுச்சாரணம். குரு சொல்லச்ச அதை திருப்பி சந்த சொல்கிறதுக்குள்ள அதுக்கு தான் அத்தியனம் அப்படின்னு பெயர். அத்தியனம் பண்ணிக்க, அத்தியனம் பண்ணாமல் புஸ்தகம் வச்சுன்னு வந்தோம், இல்லை டேப் ரெக்கார்டர் லிஸ்ட்லாம் கிடைக்கிறது நிறையா. அதையெல்லாம் வச்சுட்டு கடைசியில் வேதம் மொத்தமாக நான் அத்தியனம் பண்ணிட்டேங்கிறான். எங்கே இருக்குன்னா ஃபிங்கர் டிப்ஸில் இருக்குதுன்னா, எங்கே ஃபிங்கர் டிப்ஸில் இருக்குது சொல்லு அப்படின்னா உடனே செல்ஃபோன் எடுத்து ஃபிங்கர் டிப்ஸில் அழுத்தான். அதான் ஃபிங்கர் டிப்ஸில் இருக்குது அப்படிங்கிறான். தாரணம் பண்ணணும். அத்தியேதவ்யா, அத்தியாயோ அத்தியேதவ்யா. திருப்பி திருப்பி சொல்லி சொல்லி இப்போ வேத பாராயணம் பண்ணவா எல்லாருமே ஆச்சாரியன் சொல்ல திருப்பி சொல்லி திருப்பி சொல்லி திருப்பி சொல்லி இதே மாதிரி 15 நாள் 20 நாள் சொல்லி அதுக்கப்புறம் திருப்பி சொல்லி அதுக்கப்புறம் ஆவருத்தி சொல்லி அப்படி
அப்படி வேதத்தை தாரணம் பண்ணும்போது மனசுக்குள்ளே வேதம் இருக்கோ இல்லையோ, அப்போ அது விசேஷம். யாருடைய மனசுக்குள்ளே வேதம் இருக்கோ அவளை விழுந்து விழுந்து சேவிக்கணுங்கிறது. ஏன்னு கேட்டான்னா மந்திரங்கள் இருக்குது, தெய்வங்கள் இருக்குது, தேவதா இருக்கோ இல்லையோ மொத்தம். அப்போது ஏ அர்வா முதவா புராணே வேதம் வித்வான்சம் அபிதோ வதந்தி ஆதித்யமேவ தே பரிவதந்தி. வேதாத்தியம் பண்ணி வேத மந்திரத்தோடு இருக்கிறவனை பார்த்து தூஷிக்காத போகணும். ஏன்னா அவன்கிட்ட ஆதித்யன் இருக்கான். சர்வே அக்னிம் த்விதீயம் திருத்தீயஞ்ச ஹவிம் சமிதி யாவதி இருவை தேவதா ஆஹ தா சர்வா வேத விதி பிராமணே வசந்தி. என்னென்ன தேவர்கள் இருக்காளோ அவள் எல்லாரும் இந்த வேதாத்தியம் பண்ண பிராமணனுக்குள்ளே இருக்காளாம். என்ன கேட்டால் எல்லாம் மந்திர ரூபத்தில் இருக்கா. இப்போ மந்திரத்தை மொத்தத்தையும் உள்ளுக்குள்ளே வச்சுருக்கான் இல்லையா, புஸ்தகம் பார்த்து சொல்ல மாட்டான், உள்ளுக்குள்ளே இருக்குது மொத்தமும். மந்திரங்கள் இருந்தால் தெய்வம் இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா தெய்வம் மந்திர ரூபத்தில் இருக்கு. சர்வாதிசாயி ஷாட்குண்யம் சம்ஸ்திதம் மந்திர பிம்பயோகனா. தெய்வம் 2 ரூபத்தில் இருக்கு. ஒன்று மந்திர ரூபத்தில் இருக்கு, இன்னொன்று பிம்ப ரூபத்தில் இருக்கு. மந்திரே வாச்சியாத்மனா நித்தியம். மந்திரம் சொல்லும்போது மந்திரத்துக்கு அர்த்தமாக அவர் இருக்க. பிம்பேது கிருபையா ஸ்திதம். பிம்பத்தில் இருக்காரு. அது என்னன்னு கேட்டான்னா கருணையோடு இருக்கார். நம்ம அனுகிரகம் பண்ணுங்கிற கருணையினாலே கோயிலில் இருக்க. மந்திரத்தில் வாச்சியாத்மனா இருக்க. அதனால அந்த மந்திரத்தில், அந்த வேத மந்திரத்தில் பகவானே சாட்சாத்தாக வந்து இருக்காருங்கிறபடினால வேத மந்திரம் தெரிஞ்சவா யார் இருக்காளோ, வைதிகாலி யார் இருக்காளோ அவளை எல்லாம் திவே திவே நமஸ்குரியாது அவளை அடிக்கடி சேவிச்சுட்டு இருக்காள். நாஸ்தி இளம் கீர்த்தயேத், அவளை தூஷணம் பண்ணக்கூடாது. ஏதா ஏவ தேவதா பிரீணாதி, இதனால் சர்வ தேவர்களுக்கும் பிரீதி வரும். வேதாத்தியனம் பண்ணவாளை போஷணம் பண்ணால் எல்லா தேவர்களுக்கும் பிரீதி வரும். அப்படிலாம் இதெல்லாம் வேதமே சொல்கிற விஷயம். அப்படியாக ரொம்ப வசதியான ஒரு விஷயம். சகல பலன்களையும் சாதிக்கக்கூட பிரத்யக்ஷேன அனுமித்யாவா யஸ்து உபாய ந புத்தியதே ஏனம் விதந்தி வேதேன தஸ்மாத் வேதஸ்ய வேததா. அதான் வேதன்னு பெயர். உனக்கு பிரத்யக்ஷத்தினாலேயோ அனுமானத்தினாலேயோ என்ன விஷயம் தெரியாதோ அந்த விஷயத்தை நமக்கு காமிச்சு கொடுக்குறது. அத்ரி மகர்ஷியும் ஒரு மகர்ஷி இருந்தார். அவர் என்ன பண்ணார், கண்ணுக்கு தெரியாத கிருமிகள்லாம் கண்டுபிடிச்சு. நம்ம கண்ணுக்கு தெரியாத சயின்டிஸ்ட், பெரிய சயின்டிஸ்ட், வேத ரிஷிகளில் நிறையா பேர் சயின்டிஸ்ட். அங்கீரஸ்ல ஒரு மகர்ஷி இருந்தார். அவர் தான் அக்னியை முதல்ல உண்டு பண்ணார். அதனால தான் அவருக்கு அங்கீரஸ்னே பேர். அக்னி பெயரை வச்சு வந்தது இந்த அங்கீரஸ். அக்னியை முதல்ல கண்டுபிடிச்ச. முன்னாடி அக்னி என்ன கேட்டால், இந்த மாதிரி கல்லை உறைஞ்சி உராசல்னால அக்னி வந்து இதெல்லாம் சொன்னாலும் அது முதல்ல சில மரக்கட்டைகள் அக்னி இருந்தது. அதை அவர் கண்டுபிடிச்சார். அவர் பெரிய சயின்டிஸ்ட். அவர் இந்த மரத்தில் அக்னி இருக்குல்ல, அந்த மரத்தை கொண்டு வந்து ஊதினாலே போகும், அக்னி வந்துடும். இல்லை அது வெயிலில் வச்சாலே போகும், அக்னி வந்துடும். அந்த மாதிரி இதெல்லாம் கண்டுபிடிச்ச அப்படின்னா தான் அக்னி உண்டாக்கும் போது தயாதே வதையா அங்கிரஸ்வத் துருவாசீன மந்திரங்கள்லாம் வரும். அங்கிரஸ்வர் பெயரை சொல்லி மந்திரங்கள்லாம் வரும், அங்கிரஸ் பெயரை சொல்லி வரும். அந்த மாதிரி அத்திரின்னு ஒரு மகர்ஷி இருந்தார். அவர் அந்த கிருமிகள்லாம் கண்டுபிடிச்சார். அந்த கிருமிகளை எப்படி ஒழிக்கணுங்கள்லாம் கண்டுபிடிச்சார். அத்திரின்னு கண்ணுக்கு தெரியாதெல்லாம் அத்திரிநாத்வா கிருமேகன்னின்னு வரும் மந்திரத்தில். இந்த மாதிரி பல மகர்ஷிகள். நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டான்னா, நாமெல்லாம் அந்த மகர்ஷிகளுடைய வம்சம். எல்லாரும் கோத்திரம் சொல்கிறோம் இல்லையோ, வேதம் கண்டுபிடிச்ச, வேதத்தை கண்டுபிடிச்சு கொடுத்த மகர்ஷிகள், வேதத்திலே சொன்ன மகர்ஷிகள், அந்த மகர்ஷிகளுடைய வம்சத்தில் இருக்கோம். நாம் அந்த ஜீன்ஸ் நமக்கு இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. இல்லாட்டா அப்படி உட்காந்துருக்க மாட்டோம், இல்லாட்டா வேத வைபவம் கேட்டுருக்க மாட்டோம். ஏதோ அனுகிரகம், பெரியவாளுடைய அனுகிரகம் இருக்குது. பெரியவாளுடைய அனுகிரகம் இருக்கே தானே சதமானம் கொண்டாடுறோம். இன்னும் அடுத்த சந்ததிக்கும் அந்த அனுகிரகம் வரணும் அப்படிங்கிறது தானே கொண்டாடுறோம். இதை மேலே மேலே பெரியவா சுற்றி வச்சுட்டு போயிட்டாங்க. சமீபத்தில் ஒரு கட்டுரை படித்தேன். நான் நேற்று முந்தானேற்று தான் படித்தேன். காஞ்சி பெரியவாள் எழுதின கட்டுரை. அதில் என்ன சொல்கிறான்னு கேட்டாங்கன்னா, ஒரு சக்கரத்தை வேகமாக சுற்றி வச்சுட்டாங்கன்னா சைக்கிள் ஓட்டுறவன் வேகமாக சுற்றிடுறான். அதுக்கப்புறம் பேசாமல் இருக்கான். பசங்கள்லாம் சைக்கிள் ஓட்டும்போது பார்த்தா தெரியும், கிடுன்னு அதி வேகமாக சுற்றிட்டு அப்புறம் ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்துக்கு வெறும் உட்காந்துருவோம், ஜாலியாக போயிட்டு இருக்கும். இது அந்த மாதிரி பெரியவாள்லாம் நமக்காக சுற்றி வச்சுட்டா. வேத வைதிக அனுஷ்டானங்களை சுற்றி வச்சுட்டா. நம்ம அப்படியே ஜாலியாக உட்காந்துருக்கோம். இப்போ அவளுடைய அனுகிரகத்தில் அதுக்கு ஸ்லோவாகிடுது. இப்போ நம்ம செய்ய வேண்டியது என்ன, இன்னும் கொஞ்சம் சுற்றி விடணும். பெரியவா சுற்றி விட்ட அளவு சுற்றி விட முடியாட்டா கூட
ஓரளவு சுற்றி விட்டால் தான் அடுத்தடுத்ததுக்கு அது போகும். அதனால் மேற்கொண்டு இந்த வேத வைதிக அனுஷ்டானங்கள் எல்லாம் மேற்கொண்டு நமக்கு கொடுக்கணும். த்ரீனிவாவரேதாகும்சி பிதா புத்திர பௌத்திரஹான்னு வேதம் சொல்கிறது. பிதா புத்திரன் பௌத்திரன் 3 தலைமுறை வரைக்கும் போயின்னு இருக்கும்பா. அடுத்த தலைமுறைக்கு வேணும்னா அடுத்து நம்ம ஏதாவது பண்ணணும். திரிபூருஷம் அப்படின்னு பேர் இருக்கும் இல்லையோ, அதனால் அந்த ரீதியில் போயின்னு இருக்கும். அந்த ரீதியில் இப்போ அடுத்தடுத்து இருக்கோம்ல அந்த வேதத்தை காப்பாற்றி கொடுத்து நம்ம வரைக்கும் கொண்டு வந்துருக்கா. வேதம் நம்ம வரைக்கும் கிடைச்சிருக்கு, இது மேற்கொண்டு கிடைக்கணும். அதனால் வேதத்தை கொடுத்த அப்படின்னால வேதத்தை கொடுத்தவர்கள் ரிஷிகள். அஜான் ஹவே கிருஷ்ணேகிஸ்தவசியமானால் பிரம்மஸ்வயம்போபியான ரிஷத்து தது ரிஷீனாம் ரிஷித்வம். வேதத்தை கண்டுபிடிச்சி கொடுத்த அப்படின்னால்தான் வாழ்க்கை ரிஷிகள்னு பெயர். அந்த ரிஷிகளுடைய வம்சத்தில் வந்திருக்கிறபடினாலே நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். லோகத்தில் இருக்கவாள்ல பிரச்சாரம் பண்ணுவா, உங்கள் ரத்தமும் எங்கள் ரத்தமும் ஒன்று தானே அப்படின்வா. மயங்கக்கூடாது, உங்கள் ரத்தமும் எங்கள் ரத்தமும் ஒன்றும் கிடையாது. ரத்தம்னா நீ ஏ பாசிட்டிவ் பி பாசிட்டிவ் இது மாதிரி எல்லாம் வச்சு சொல்கிற, அது இல்லை. எங்களுக்கு ரிஷிகளுடைய ரத்தம் ஓடுறது, ஒரு ஜீன்ஸ் இருக்குது. உங்களால் வேதத்தை சொல்ல முடியாது, வேதத்தினுடைய அர்த்தத்தை புரிஞ்சிக்க முடியாது. எங்களுக்கு மகான்களுடைய ஒரு அனுகிரகம் இருக்கிறது அப்படின்னு வச்சுட்டு தான் நம்ம அப்போது கிருஷ்ண துவைபாயனாதியோ ஏ ரிஷயா தான் ரிஷின் தர்ப்பயாமி. காண்ட ரிஷி தர்ப்பணம் பண்ணுறோம். அம்மா இது ஆவணியாவட்டத்தை இன்னைக்காவது பண்ணுறோமோ இல்லையோ, காண்ட ரிஷி தர்ப்பணங்கள்லாம் பண்ணுறோம். பிரஜாபதியின் காண்ட ரிஷின் தர்ப்பயாமி. ஏன்னா வேதத்தையில் நமக்கு கொடுத்தபடினால நம்ம வாழ்க்கையில் மொத்தமுமே வேதம் தான். எனக்கும் வேதத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்கிறவா கிடையாது. நம்ம வாழ்க்கையில் பிறந்ததுலேருந்து ஆரம்பித்து கடைசி வரைக்கும் வேதம் தான். முதல்ல பிறக்கும் போதே ஜாத கர்மா, அதுக்கப்புறம் நாமகரணம், 11வது நாள் நாமகரணம், அதுக்கப்புறம் 6வது மாதத்தில் அன்னப்பிராசனம், 3வது வருஷத்தில் சௌளம், 8வதுல இல்லை பிறந்ததுலேருந்து 7வதுல உபநயனம், அதுக்கப்புறம் விவாகம், சீமந்தம், பும்சவனம், கர்ப்பாதானம், என்னென்ன இருக்கோ மொத்தமும் வைதிகம். நமக்கு வேத மந்திரத்திலேயே தான் பிறக்கிறோம். பிறக்கச்சே வேத மந்திரத்தில் தான் பிறக்கிறோம். ஏன்னா கர்ப்பாதானம்னா அது வைதிகம், அது சீமந்தம்னா வைதிகம், பும்சோனம்னா வைதிகம். எல்லாம் வேத மந்திரத்திலேயே பிறந்து வேதத்திலேயே தான் வளரணும். நமக்கு உபநயனமோ விவாகமோ சீமந்தமோ இன்னும் என்ன இருக்கோ எல்லாமே வேத மந்திரம் தான். மொத்தமுமே வேதத்திலேயே பிறந்து வேதத்திலேயே தான் வளரணும். கடைசியிலையும் வேத மந்திரம் தான், வேறு கிடையாது. அதனால் எல்லாருக்கும் வேதத்தோட சம்பந்தம் இருக்குது, இல்லைங்கிறது யாருக்குமே கிடையாது. எனக்கு வேதம் சம்பந்தம் கிடையாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் பிறந்ததே வேத மந்திரத்தில் தான், நீங்கள் வளர்றதே வேத மந்திரத்தில் தான். அப்படி ஒரு பரம பவித்திரமான பரம சுத்தமான நமக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமான ஒரு வேதத்தை நமக்கு மகான்கள்லாம் காமிச்சு கொடுத்துருக்கா. இப்படி ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருக்கா அப்படின்னா அவளுக்கு என்ன பண்ண முடியும்? அதுக்கு தான் இந்த தர்ப்பணங்கள்லாம் சொல்கிறான். ரிஷி தர்ப்பணம், காண்ட ரிஷி தர்ப்பணங்கள்லாம் அவளுக்கு கடமைப்பட்டிருக்கோம். 3 பேருக்கு கடமைப்பட்டிருக்கோங்கிறா. ஜாயமானோ வை பிராமணஸ்திரிபிர்நவாஜாயதே. பிறந்தாலே 3 கடன் இருக்கு. பிரம்மச்சரியேன ரிஷிபியா யஜ்ஞேன தேவேபியா பிரஜையா பித்ருபியா. ரிஷி கடன் பட்டிருக்கோம். ஏன்னா ரிஷிகள் தான் நமக்கு வேத மந்திரங்கள்லாம் கொடுத்துருக்கா. அதனால என்ன பண்ணணும் கேட்டால் அவள் கடனை தீர்க்கணும்னா வேதாத்தியனம் பண்ணணும். முடிஞ்சவரை பூர்த்தியாக பண்ண முடியாது அப்படின்னா மொத்த வேதாத்தியனம் பண்ணால் ஸ்ரோத்ரியன் அப்படின்னு பேர். மொத்த வேதாத்தியனம் பண்ணுறவனுக்கு ஸ்ரோத்ரியன் அப்படின்னு பேர். ஏகாம் சாக்காம் அதீத்திய ஸ்ரோத்ரியா வேதேஷு எத்கிஞ்சித் அதீத்திய பிராமணா. ஒரு புருஷ சூக்தம், ஒரு உபநிஷத்து அத்தியனம் பண்ணாதான் பிராமணன். அப்போ முடிஞ்சவரை பிராமணத்துவம் சித்திக்கணும் இல்லையா, அந்த ரிஷிகளுடைய வம்சம் இல்லையா. அப்போ முடிஞ்சவரை வேதாத்தியனம் பண்ணணும், ரிஷி கடன் தீர்க்கணும். யஜ்ஞேன தேவேபியா, தேவர்களுடைய கடன் தீர்க்கணும்னா யாகங்கள்லாம் பண்ணலாம். அந்தந்த தேவர்களுக்கு என்னவோ தேவயஜம், பித்திருயஜம், பூதயஜம், மனுஷயஜம் இதெல்லாம் நிறையா இருக்குது, அதெல்லாம் பண்ணணும். அடுத்து பித்திருக்களுக்கு கடன் பட்டிருக்கோம். அவளால் தான் நமக்கு பிறப்பு வந்திருக்கு. பித்திரு கடன் தீரணும்னா பிரஜையா பித்ருபியா கல்யாணம் பண்ணி வம்சாபிவிருத்தி பண்ணிக்கலாம். அப்போ தான் பித்திருக்களுடைய கடன் தீரும். ஏன்னா மேற்கொண்டு அடுத்தடுத்த வம்சம் வரணும். இதுவும் தர்மம் பாருங்க. கல்யாணம் பண்ணிக்கிறது ஒரு தர்மம். பிரஜனனம்னு பெயர். குழந்தை பெற்றுக்கொள்வது அதுவும் தர்மம். எல்லாமே தர்மம். எல்லாத்துக்கும் வேத மந்திரம் இருக்குது.
எல்லாமே தர்மம் அப்படிங்கிறார். பிரஜாபந்தம் ஆவியவச்சேச்சி. இந்த குழந்தையெல்லாம் வேண்டாம் சொல்லாதுங்கன்னு அர்த்தம். அதுக்கு குழந்தையெல்லாம் வேண்டாம் அப்படின்னு தயவு பண்ணி சொல்லாதுங்கோ. ஏன்னா தர்மம் காப்பாற்றணும். நமக்கு ஒரு பையன் இருக்கான்னா இந்த ஒரு தர்மத்தை நம்ம சொல்ல போகிறோம் அவனுக்கு. இந்த காலத்தில் தர்மம் க்ஷீணமாயிட்டு இல்லையா? இப்படியே க்ஷீணமான தர்மத்தை க்ஷீணமாக போக விடக்கூடாது. அப்போ நமக்கு 2 3 4 குழந்தைகள்லாம் இருந்தான்னா அவன்கிட்ட எங்கள் ஆத்து தர்மம் இது, நம்ம பெரியவா காமிச்சு கொடுத்த தர்மம் இது. கோயிலில் போய் பெருமாளுக்கு நாங்கள் இந்த உற்சவங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம ஆத்து பரம்பரை இந்த உற்சவம் பண்ணிட்டு இருக்கோம்ல, நீ இந்த உற்சவம் பண்ணணும், நம்ம ஆத்து வழக்கம் இது, இதெல்லாம் காமிச்சு கொடுக்கணும் இல்லையா? இந்த விஷயங்கள்லாம் வேதம் நமக்கு ஆச்சரியமாக எடுத்து சொல்லுகிறது. அன்றனா அஸ்தின்னா திருணா பரஸ்மிக்ய ஸ்திதியே லோகே அன்றனா சியாம. கடனே இல்லாமல் இருக்கணும்னா வைதிகமாக இருக்கலாம், வேதத்தை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு. இப்படி இருந்தான்னா நமக்கு நல்லது. ஒரு வேத மந்திரம் சொல்லிகிட்டே இருந்தாலும் நித்தியம் புருஷ உத்தம் சொல்லிட்டோம்னா, நித்தியம் நமக்கு தெரிஞ்ச வேத மந்திரங்கள்லாம் சொல்லிட்டு இருந்தோம்னா சுத்தமாக இருக்கலாம். வேதத்தில் ஒரு கதை இருக்கு. அக்னிவை ஜாத்தம் பாத்மா ஜக்ராஹ அப்படின்னு ஒரு கதை, ரொம்ப அழகான கதை. அக்னிக்கு பாப்பம் பிடிச்சு கொடுத்தான். ஏன்னு கேட்டால் எல்லாரும் குப்பையை கொண்டு கொண்டுறான் அக்னியில். அக்னிக்கு சர்வபக்ஷகன் பெயர். யார் வேணால் எதை வேணால் அக்னியில் குட்டிடுவோம். அசுத்தமானதெல்லாம் அக்னியில் சேர்த்துடுவோம். அவர் பாப்பா அக்னி தேவன், அவர் ஒரு தேவன். அவர் 3 தேவன் இருக்கார், சூரியன், சந்திரன், அக்னி. இந்த மூணுமே நமக்கு பிரகாசத்தை கொடுக்கக்கூடிய 3 தேவர்கள். அக்னியை போய் அசுத்தமாக்க முடியுமா? அசுத்தமாக்கிறார். அக்னியிலே என்னென்னோ கண்டதெல்லாம் சேர்க்கிறார். அப்போ அக்னிக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு இந்த பாபங்கள் மொத்தத்தையும் சேர்க்கிறாரே, அசுத்தம் கலக்கிறதே, இதை என்ன பண்ணலாம்னு பார்க்குறார். தேவர்கள்கிட்ட போய் சொன்னார். தேவர்களுக்கெல்லாம் அக்னிமுகா தேவாகன்னு பெயர். அக்னி ரொம்ப வேண்டியவர் தேவர்களுக்கு. அக்னி தானே எல்லாத்தையும் கொண்டு கொடுக்குறேன், அக்னி தானே சேர்க்கணும். அப்போ தேவர்கள் சொன்னால் அக்னியில் ஆகுதி பண்ணுவா, மந்திரம் சொல்லி ஆகுதி பண்ணுறா இல்லையா, உன்னுடைய பாப்பத்தை இந்த ஆகுதிகள் கிட்ட தள்ளிடும். என்ன நெய்யோகியோ என்ன சேர்க்குறாளோ அதில் உன் பாப்பத்தை அப்படியே கழிச்சு விட்டுரும் அப்படின்னு. தந்தேவா ஆகுதி பிக் பாப்மா நமப்பா ஆக்னன் ஆகுதினாய் யஜ்ஞேன. உடனே ஆகுதினா ஹோமம்னா, ஹோமத்தில் அக்னி தள்ளிட்டார். என்கிட்ட வர பாப்பங்கள்லாம் யார் யார் ஹோமம் பண்ணுறாலும் அந்த ஹோமத்தில் தள்ளிடுறேன்ட்டார். அப்புறம் அந்த ஹோமமானவர் அவருக்கு கவலை வந்துருக்கு, என்கிட்ட போய் இப்படி பாப்பங்கள்லாம் வந்து சேர்ந்துட்டு இதை என்ன பண்ணுறதுன்னு கேட்டார். இன்னும் தேவர்கள் வந்து யஜ்ஜத்தில் தள்ளிடுவோம், யாகம்னு அர்த்தம். இந்த ஹோமம்னா ஒரு யாகம் இருந்தால் தானே ஒரு ஹோமங்கிறது வரும், அதனால் யாகத்தில் தள்ளிடுவோம். உடனே யஜ்ஞம் அப்படிங்கிறவருக்கு அவருக்கு கவலை வந்துருக்கு, இதை இந்த பாப்பத்தை என்ன பண்ணுறது அப்படின்னா தட்சிணா கிட்ட தள்ளிடுவோம் அப்படின்னு. ஒரு யஜ்ஞம்னு ஒன்று இருந்தால் தட்சிணான்னு ஒன்று இருக்கும். தட்சிணை இல்லாமல் அதட்சிணமான யஜ்ஞங்களுக்கு கொடுக்கவே கூடாதுங்கிறது. நமக்கு தட்சிணை கொடுக்க மாட்டேன்னு போய் அப்படின்னு சொல்லக்கூடாது. யஜ்ஞம்னு இருந்தால் எந்த யஜ்ஞமாக இருந்தாலும் எந்த அனுஷ்டானமாக இருந்தாலும் அதில் கடைசியில் தட்சிணா அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த தட்சிணாங்க என்ன கேட்டால், தட்சிணை கொடுத்தா நமக்கு இதில் இருக்க ஏதாவது குறை இருந்தால் அது போயிடுவோம் அப்படின்னு. அது வந்து அச்சித்திரம்னு பேர். யாகத்தில் ஏதாவது கொஞ்சம் விட்டுருப்போமோ இல்லையோ நமக்கு, அதெல்லாம் மொத்தமும் போக்கி அவர்கிட்ட தட்சிணையை கொடுத்து நீர் ததாஸ்து அப்படின்னு சொல்லுன்னு சொன்னார்னா, அவர் ததாஸ்துன்னு சொன்னார்னா சௌரியம் போயிடும். அப்போ யஜ்ஞத்தில் என்ன பாபங்கள்லாம் வந்துருத்தேன்னா அதை தட்சிணாகிட்ட சேர்த்துருக்கோன்னு விட்டார். ஆகுதினா யஜ்ஞேன யஜ்ஞஸ்ய தட்சிணாபி. இன்னும் தட்சிணாவுக்கு அவருக்கு கவலை வந்துருத்தோம். நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டாங்கன்னா, தட்சிணானாம் பிராமணேன, நீர் பிராமணன் கிட்ட போய் அந்த பாபத்தை கொடுத்துரு. யார் தட்சிணை வாங்குறானோ அந்த பிராமணன் கிட்ட அந்த பாபத்தை கொடுத்துரும் அப்படின்னு. அதில் என்ன ஆச்சுன்னு கேட்டாங்கன்னா, இந்த தட்சிணை கொடுக்குறவர் என்ன, அந்த தட்சிணையில் என்ன தோஷம் இருக்கோ அந்த தோஷங்கள்லாம் அப்படியே வாங்குறவனுக்கு வந்துடும். மொத்தம் வாங்குறான்னு இல்லை, கை நீட்டி வாங்குறான் இல்லையா பிராமணன். தட்சிணை வாங்குறதுக்கு ஜாக்கிரதையாக இருக்கணும். அதனால தான் வேதம் ஒரு விஷயம் சொல்கிறது, தஸ்மாத் காய கஷ்டம் அத்தஸ்ய நப்ரதிகிரியம். அந்த வாழ்க்கையிட்ட தட்சிணை வாங்கக்கூடாதுன்னு இருக்கு. பிராமணன் நிறைய தானம் வாங்கணும், தானம் வாங்கி தான் பொழைப்பு இவனுக்கு. ஆனால் 2 பேர்கிட்ட தானம் வாங்கக்கூடாதான். ஒன்று மத்தியபானம் பண்ணுறவன், குடிக்கிறவன். 2வது கண்ணாபனான் பாட்டு பாடி கிராமியமான பாட்டெல்லாம் பாடி பொழைப்பு நடத்துறவன். சினிமா பாடங்கள்னு அர்த்தம், சினிமா பொழைப்பு நடத்துகிறவன் அர்த்தம். இவன் 2 பேர்கிட்டையும் தானம் வாங்கக்கூடாது. எப்பிரதி கிருந்தியா, நீ வாங்கினேன்னா
சமலம் பிரதி கிருண்ணியார். அப்போ அவளுடைய பாப்பத்தை அப்படியே வாங்கிக்கிறேன். ஒருத்தர் திருட்டு வழியில் பைசா சம்பாதிச்சான்னா அங்கே போய் தானம் வாங்கினா அந்த திருட்டு பாப்பமும் கூட செஞ்சுடுது. அப்போ யஜ்ஞஸ்ய தட்சிணாபி தட்சிணானாம் பிராமணேன. அப்போ தட்சிணையுடைய தோஷம் பிராமணன்கிட்ட வந்துடும். அப்போ பிராமணன் என்ன பண்ணுறதுன்னு பார்த்தான். பிராமணஸ்ய சந்தோபிஹி. நீ வெறுமை வாங்காத, ஏதாவது மந்திரத்தை சொல்லிட்டு வாங்க. வெறுமை வாங்கினா தானே தோஷம் வரும். சந்தசாகு ஸ்வாத்தியாயன. சரி, மந்திரங்களுக்கு வந்துட்டுனா என்ன பண்ணுறதுன்னா அது சுவாத்தியாயம். வேத மந்திரம் தானே, வேற மந்திரம் சொல்லாதான். வேத மந்திரம் இதுக்காக மந்திரங்கள்லாம் இருக்குது. தேவசக்தா விதுப்பதவே அஸ்வினோ அவர் பாகுபியாம் கோஷ்ணோ ஹஸ்தாபியாம் பிரதிகிருந்தாமி நான் அப்படின்னு மந்திரங்கள்லாம் இருக்குது. இந்த மாதிரி மந்திரங்களை வேத மந்திரங்களை சொல்லிட்டு வாங்கினேன்னா அப்போ உன்னுடைய பாப்பத்தை எல்லாம் அந்த வேதத்துக்கு எடுத்து. பிராமணன் வாங்கும்போது என்ன பண்ணுவாங்க கேட்டால் பாப்பம் வரும். அது அப்படியே தனக்குள்ளே இருக்கிற வேதத்துக்கிட்ட அவன் தள்ளிடுவான். சந்தசாகு ஸ்வாத்தியாயன. அப்புறம் வேதத்துக்கு இந்த பிரச்சனை வந்துடுது. உங்ககிட்ட அந்த தோஷம் வந்துடுமே, நீ என்ன பண்ணுவான்னு கேட்டான்னா வேதத்தில் எந்த தோஷமும் ஒட்டாது. அபகதபாத்மா ஸ்வாத்தியாய. தாமரை இலையில் தண்ணீர் ஒட்டாது அப்படிங்கிற மாதிரி வேதத்தில் எந்த பாப்பமும் ஒட்டாது. அதனால் அந்த வேதங்கிறது நம்மை தூய்மையாக்கும். வேதம் இருக்கிற வரைக்கும் நம்ம எந்த பாபங்கள்லாம் செய்தால் கூட இந்த மந்திரத்தை சொல்லி 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 அப்படியே பண்ணிட்டு இருந்தோம்னா இந்த தானம் வாங்கிறது மூலமாக வரக்கூடிய பாபம் இது என்னென்ன இருக்கும், இன்னும் வேறு எந்த விதத்தில் பாபம் வருமோ அது மொத்தமும் வேத மந்திரத்தினாலே கழிஞ்சிடும் அப்படின்னு. அப்போ அப்படிப்பட்ட மந்திரம் வேத மந்திரம் நமக்கு கிடைச்சிது. அதனால தான் நிறைய சொல்லணும். கல்யாணத்தில் மந்திரங்கள், உபநயனத்தில் மந்திரங்கள், மந்திரம் சொல்கிறதுக்கு என்னென்ன வாய்ப்பு இருக்கோ அதெல்லாம் உபயோகப்படுத்திக்கணும். திரும்ப வாத்தியார் சொல்கிறதான்னு விடக்கூடாது. முக்கியமான விஷயம். வாத்தியார் சொல்லும்போது திருப்பி சொல்லணும். திருப்பி சொல்கிறதுக்காக தானே அவரை சொல்கிறார். இப்படி இல்லாட்டா என்ன ஆகும் கேட்டால், ஒருவேளை மந்திரம் சொன்னால் அவருக்கு பலிக்குமோ என்னமோ கொஞ்சம் பார்த்துக்கணும். இவனுக்கு தானே பலிக்கணும். யார் சொல்கிறாரோ அவனுக்கு தானே பலன்கள்லாம் வரணும். வாத்தியாருக்கு பலம் வந்து என்ன பிரயோஜனம்? அதனால் மந்திரங்களை எல்லாம் சொல்லி எல்லா அனுஷ்டானங்கள் என்னென்ன நித்தியபடியே நிறைய மந்திரங்கள். சந்தியாவந்தனம் மந்திரம் தானே, மொத்தம் வேத மந்திரத்தானே. நித்திய சந்தியாவந்தனம் பண்ணணும்னா வேத மந்திரம் தானே. காயத்ரி வேத மந்திரம். உபஸ்தானங்கள்லாம் வேத மந்திரம். உபஸ்தானம்னா ஸ்தோத்திரம்னு அர்த்தம். எழுந்திருந்து ஸ்தோத்திரம் பண்ணணும்னா வேத மந்திரம். அக்னி உபஸ்தானம்னா எல்லாம் வேத மந்திரம் மொத்தமுமே. ஒரு விஷயம் சொன்னால் தானம் வாங்குறான், எனக்கு வேத மந்திரங்கள்லாம் தெரியலையே, நான் என்ன சொல்லி தானம் வாங்கலாம் அப்படின்னு கேட்டால் அச்சிவ பிரியதா கேசவ பிரியதா தானம் ததத்பிர்யைருக்தம் கேசவ பிரியதா அமிதி. கேசவனுக்காக அப்படின்னு சொல்லி வாங்கணும். இது எனக்காக இல்லை. வேதத்திலே மந்திரத்தில் அப்படிதான் வரும். நான் இதை வாங்கிக்கல. ஏகாசின சகசிரம், நீ ஒன்று சகசிரம் இல்லைன்னு வரும். அந்த மாதிரி நான் அதை வாங்கிக்கலன்னு அப்படின்னு வரும். ஏன்னா பெருமாள் தான் வாங்கிக்கிறேன். எனக்கு உள்ளுக்குள்ளே பெருமாள் இருக்கார், பெருமாள் திருவாராதனத்துக்காக நான் வாங்கிக்கிறேன் அப்படிலாம் சொல்லணும்னு இருக்கு. இது ஒரு வழி. வேத மந்திரம் சொல்லலைன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஓத்ததனை வல்லுகிறேன் நன்று அதனை மாட்டுகிறேன் மாதவன் பேர் ஓதுவதே ஓத்தின்னு சொல்லுங்க. வேதாத்தியனம் பண்ணுங்க. பூர்ணமாக வேதாத்தியனம் பண்ணாட்டா தெரிஞ்ச வேத பாகத்தை சொல்லிட்டு மாதவன் பேர் ஓதுவதே பகவான் நாமத்தை சொல்லி தீவிரம் அத்தியனம். இதுதான் ஓத்தின் சுருக்கம். வேதத்தினுடைய சுருக்கங்கிறது இதுதான் ஆழ்வாரை காமிச்சு கொடுத்துருக்காரு. அந்த மாதிரி அபகதபாத்மா ஸ்வாத்தியாய தேவபவித்ரம் வா ஏதது. அப்படி வேதம் நம்ம கூட இருக்கும்போது நமக்கு என்ன குறை? ஆக பிராமணனான நமக்கு கூடவே இந்த வேதம்னு வரும்போது இந்த வேதங்கிறது நம்ம கூட வரக்கூடிய ஒரு நண்பன், சகா அப்படிங்கிறது. ஒரு நண்பர் ஒருத்தர் வாழ்க்கையில் கூட இருந்தால் ரொம்ப நல்லது. எந்த விஷயமானாலுமே கூட நமக்கு ரொம்ப ரொம்ப வேண்டியவரை 4 பேர் பக்கத்தில் இருக்கான்னு வச்சுக்கோங்க. நல்லதோ கெட்டதோ எல்லாத்துக்கும் அவர் இருந்து நீங்கள் ஏன் கவலை பண்ணுங்க, நான் பண்ணி கொடுப்போம். உங்கள் இடத்துல கல்யாணமா அப்படின்னா நாங்கள் இருக்கோம், கூட வரோம், உங்களுக்கு வேண்டியதில் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம்னு சொல்கிறதுக்கு 4 பேர் பக்கத்தில் இருந்தாலும் ரொம்ப நல்லது தானே. அந்த மாதிரி நம்ம லைஃப்பில் பிறந்ததுலேருந்து ஆரம்பித்து கடைசி வரைக்கும் நம்ம கூட வரக்கூடியவர் சகா இந்த வேதமா. அப்போ என்ன பண்ணணும் கேட்டாங்கன்னா இந்த வேதங்கிற நண்பனை கைவிடக்கூடாது. நமக்கு ரொம்ப வேண்டிய நண்பன் ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட திடீர்னு சண்டை போட்டு அமைச்சிட்டோம் வச்சுக்கோங்க, அப்புறம் நமக்கு தானே கஷ்டம். அப்போ அப்படி ஒருத்தர் இருந்தார்னா, நமக்காக உயிரையும் கொடுக்கக்கூடியவராக ஒருத்தர் இருந்தார்னா, ஏதாவது பிரச்சனை வந்தால் கூட ஏன்பா யாராவது நீ தானே செஞ்ச, பரவாயில்லவா, நீ வேற நான் வேறையா என்ன அப்படின்னு சொல்லி
ஏதோ சமாதானப்படுத்தி அவரோட கூட இருந்தால் நம்ம காரியம் நடக்கும். இல்லை ஏதோ காரணம் வச்சு அவரை ஒதுக்கிட்டோம் வச்சுக்கோங்க, அப்போ நமக்கு தானே அவஸ்தை. அந்த மாதிரி பிறந்ததுலேருந்து வேதம் கூட இருக்கிறபடினால எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் வேதத்தை விடக்கூடாது. விட்டானா நல்ல உயிர் நண்பன், உற்ற தோழன், அவனை கைவிட்ட மாதிரியாம் அப்படின்னு ஒரு மந்திரம் வேதத்தில். யஸ்தித்யாஜ சகிவிதகும் சகாயம் நதஸ்ய வாச்சியபி பாகோ அஸ்தி யதீகும் ஸ்ருணோத் யலககும் ஸ்ருணோதி நஹி பிரவேத சுகிருதஸ்ய பந்தாமிதி. ஒரு நல்ல நண்பனை போய் யாராவது கைவிடுவாளா? அது மாதிரி உங்களுக்கு கிடைச்சிருக்கிற வேத மந்திரத்தை போய் யாராவது விடுவாளா? சின்ன வயசில் வேத மந்திரம் கற்றுண்டு அதுக்கப்புறம் மறந்து போச்சுன்னு சொல்லக்கூடாது. கற்றுண்ட வேதத்தையாவது நம்ம எப்படியாவது ரட்சணம் பண்ணணும். அப்புறம் கற்றுட்டே இருக்கணும், கடைசி வரைக்கும் கற்றுக்கலாம். நிறைய விஷயம் இருக்குது இல்லையா, நிறைய மந்திரங்கள் இருக்குது. பரத்வாஜர் 3 ஆயுஷ் எடுத்து கற்றுண்டார் வேத மந்திரம். 300 வருஷம் கற்றுண்டார், முடியல. தீரலையே இன்னும் முடியலையே என்ன. இந்திரன் சொன்னால் நீர் 100 ஆயுஷ் எடுத்தாலும் முடியாது. ஏன்னா வேதம் நிறையா இருக்குது, எத்தனையோ சாக்கைகள் இருக்குது. அதனால் ஒன்று பண்ணோம், முடிஞ்ச வரை கற்றுக்கும். அதுக்கப்புறம் அதனுடைய சாரமாக சாவித்திரம்னு ஒன்று இருக்குது, அதை கற்றுக்கும் அப்படின்னு சொன்னார் அப்படின்னு ஒரு கதை இருக்குது. ஆக அந்த மாதிரி ரீதியில் வேதங்கிறது நமக்கு கூடவே வரக்கூடியதானதுனால, கூடவே வந்து சகல ஹிதத்தையும் நமக்கு செய்யக்கூடியது அப்படிங்கிற வழியினால ஒரு நாளும் வேதத்தை கைவிடாமல் இருக்கணும் அப்படின்னு இந்த சுவாத்தியாய பிராமணத்தில் வேதத்தை பற்றி நிறைய சொல்லி தப ஏவ தத்தப்யதே தபோஹி ஸ்வாத்தியாய. சுவாத்தியாயம் வேதங்கிறது தபஸாம். வேதாத்தியனம் பண்ணுறாலும் பார்த்தா தெரியும், தபஸ் பண்ணிட்டு இங்கே மெட்ராஸில் இங்கே வேத பாராயணம் பண்ணுறாலும் கூட பார்க்குறேன். கூட்டாக கரெக்டாக போகிற பாவம் இல்லை. காத்தால் 7 மணி ஆனாலும் சரி, ராத்திரி ஆனாலும் சரி, பகனாலும் சரி, என்னால் முடியாதுலாம் கிடையாது. இப்போ ஆனாலும் கூட்டாக வரணும். அப்படியே ஒரு திருவனந்தபுரத்தில் சேட்டா இல்லாமல் வாத்தியார் இல்லை, 3 வேதமாக அத்தியனம் பண்ணுவேன். வயசாகிட்டு அவருக்கு ஒரு 80-90 வயசாகிடுது. அவள் பிள்ளைகள்லாம் ஆஸ்திரேலியாவில் ஒருத்தர் அங்கே ஒருத்தர் அப்படிலாம் இருக்கா, பெரிய ஸ்திதியில் இருக்கா. அவர் தோப்பனாரை பார்த்து சொன்னால், அவர் நீர் உபாத்தியாயம் பண்ணு, பாரத் பத்தியம் பண்ணி வைக்கிறேன், இத்தனை வயசுக்கு அப்புறம் சம்பாதிச்சு என்ன பண்ணணும்? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், ஆத்தோடு உட்காந்துடும். எங்கேயும் போக வேண்டாம், சமப்பட வேண்டாம், வெயிலில் போய் இங்கே போய் அங்கே போய் எங்கேயும் சம்பாதிக்க வேண்டாம், நாங்கள் கொடுக்குறோம், நமக்கு ஒரு கவலையும் இல்லை, ஆத்தோடு உட்காந்துலாம். மாட்டேன்னு கேட்டார். ஏன்னு கேட்டால், அவள் கூட்டாக போக வேண்டியது என் தர்மம், என் தர்மத்தை நான் மீற மாட்டேன். நான் வேதம் வாசிச்சிருக்கேன், வேதாத்தியனம் பண்ணிருக்கேன், பாரகஸ்பத்தியம் பண்ணுறேன், நான் தர்மமாக பண்ணுறேன்ப்பா. லோகத்தில் பைசாவுக்காக பண்ணலை, அவள் என்ன கொடுக்குறாங்கிறதுக்காக பண்ணலை. கூட்டாக போக வேண்டியது என் தர்மம், என்னுடைய சக்தி இருக்கிற வரைக்கும் நான் கூட்டாக போவேன் அப்படிங்கிற அந்த மாதிரி ரீதியில் இந்த வேதங்கிறது கூடவே இருந்ததுன்னா அது நமக்கு பெரிய தர்மம். அது அதனால் என்ன பலன் அப்படின்னா, யாவந்தகம் ஹவா இமாம் வித்தஸ்ய பூர்ணாம் ததத் சொர்க்கன் லோகஞ்சயதி தாவந்தன் லோகஞ்சயதி. தானம் பண்ணால் என்ன பலன் நமக்கு தெரியும் இல்லையா? அவளுக்கு சக்திக்கு ஏற்ற மாதிரி தானம் பண்ணால் பலன் உண்டு. இந்த பூமி மொத்தத்தையுமே ஒருத்தர் தானம் பண்ணான்னா, பூதானம் பண்ணுறேன்னு சொல்லி ஆரம்பிச்சு சில பேர் என்ன பண்ணால் சர்வஸ்வ தானம் பெயர், தன்னுடைய சொத்து மொத்தத்தையும் தானம் பண்ணுறாங்க. இப்படிலாம் உண்டு. தன்னுடைய பூமி மொத்தத்தையுமே தானம் பண்ணால் ஒருத்தர், அவனுக்கு என்ன பண்ணணும்? அந்த பலன் வேதாத்தியம் பண்ணணும். இந்த வேத மந்திரத்தை கைவிடாமல் வேதத்திலேயே யார் வாழ்க்கை நடத்துகிறானோ அவன் தாவந்தன் லோகந்தி. அந்த மாதிரி அவ்வளோ பலன் உண்டான். பூயாகும் செஞ்ச இன்னும் கூட பலன் உண்டு, முடியலன்னு. பூயாகும் செஞ்சாட்சயம் சாபகுடன் மிருத்யுஞ்சயதி பிரம்மண சாயுஜங்கச்சதி. கடைசியில் சீவைகுண்ட லோகம், சாட்சாத் பெருமாள் திருவடியில் போய் சேருவான் அப்படிங்கிறது வரைக்கும் இவனுக்கு பலன் உண்டு அப்படின்னு சொல்கிறது. அதனாலே நமக்கு உற்ற சகாவாக உற்ற தோழனாக இருக்கக்கூடிய வேதம் கூடவே நம்ம மாத்திரம் பெருமாள் இருக்கார் இல்லையா? கூடவே இருந்து நமக்கு நல்லது செய்யறதுக்காக தான் பெருமாள் இருக்கார். நம்ம என்ன பண்ண போகிறோம்? அப்பப்போ அவருக்கு திருமஞ்சனம் தலிகை அம்சம் பண்ண போகிறோம். அந்த மாதிரி தான் பெருமாளுக்கு சமந்தான் வேதம். அவரும் கூடவே நம்ம கூடவே இருக்கார். அப்பப்போ அவரை நம்ம வேத மந்திரங்களையெல்லாம் சொல்கிறது தான் அவருக்கு பூஜனங்கிறது, வேறு எதுவும் கிடையாது. அந்த மந்திரங்களை சொல்லின்னு இருப்போம். அவர் கடைசி வரைக்கும் இருந்து நமக்கு க்ஷேமம் பண்ணுவார், நமக்கு எந்த தோஷமும் வராத காப்பாற்றுவார், சகல க்ஷேமங்களையும் கொடுப்பார். நமக்கு எப்போது ஏதாவது பலன்லாம் ஆசைப்படுறோம், அப்பப்போ அதுக்கு மந்திரங்கள்லாம் இருக்குது. வாத்தியாரை கேட்டால் சொல்லுவாள், இந்த மந்திரத்தை சொல்லுங்கோ அப்படின்னு. அந்த மந்திரங்களையெல்லாம் சொல்லின்னு இருந்தாலே
நமக்கு பலன் கிடைக்கும். மந்த்ர, மண் யார் அதை மனனம் பண்ணுறாலோ அவளே திர ரட்சணம் பண்ணும். அதனால தான் மந்திரம் அப்படின்னே பெயர். அந்த மந்திரத்துக்கு ஒவ்வொரு மந்திரத்துக்கும் தேவதை இருக்குது. சகல தேவர்களுக்கும் அந்தரியாமையான பரமாத்மா நாராயணன் தான். அவன் வேத மந்திரங்கள் எல்லா நாளையும் அவன் சொல்லப்படுபவன் அப்படிங்கிறத வேதமே அந்த விஷயத்தெல்லாம் நிறுத்தி சொல்லுகிறது. அப்படிப்பட்ட பகவான் விஷ்ணு, விஷ்ணுவை யஜ்ஞா அப்படின்னு சொல்லப்பட்டு யஜ்ஞஸ்வரூபமாக இருக்கக்கூடியவன் பகவான் விஷ்ணு. எஸ்ய வேதா சரீரம், வேதங்கள்லாம் பகவானுடைய சரீரம் அப்படின்னு சொல்கிறது. ஆதஸ்திவான் மந்திரமயம் சரீரம் அப்படிங்கிற சுவாமி தேசிகர். மந்திர சரீரத்தில் பகவான் இருக்கான். மந்திரம் சொன்னோன்னா அந்த சரீரத்தில் பகவான் இருக்கா, அந்த ரூபத்தில் பகவான் இருக்கான் அப்படின்னு அர்த்தம் அப்படின்ட்டு. ஆக அந்த ரீதியிலே இருக்கக்கூடிய வேதமும் அந்த வேதத்தினுடைய நாயகனான பகவானும் நமக்கு சகல க்ஷேமங்களையும் கொடுப்பதற்கு சித்தமாக இருக்கிறபடினாலே அந்த வைபவத்தை தெரிந்து கொண்டு நாம் அவர்களை போற்றி அவர்களை சேவித்து அவர்கள் அனுகிரகம் வாங்குவதற்கு பிரார்த்திக்கிறோம். அப்படியாக இந்த வைபவத்தோடு எழுந்துள்ள மகான் தான் நம்ம நாட்டேரி சுவாமி. ஏன்னா 50 வருஷம் வேதபாராயணம் பண்ணிட்டு இருந்தார் அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஒரு இடத்துல, அதாவது ஒரு இடத்துல ஒரு திருப்பாவை உபன்யாசத்தை போகணும்னு வச்சுக்கோங்க, அடுத்த வருஷம் அங்கே நம்மளை கூப்பிட மாட்டோம். அடுத்த வருஷம் வேற ஒருத்தர் தான் கூப்பிடுவோம், அதுக்கு அடுத்த வருஷம் வேற ஒருத்தர் தான் கூப்பிடுவோம். ஆனால் வேத பாராயணம் பண்ணோன்னா அடுத்த வருஷம் நீங்களே வந்து கூப்பிடுவோம், அதுக்கு அடுத்த வருஷம் நீங்களே வந்து நடத்தி தரணும் அப்படின்வான். பெருமாள் கோயில் சுவாமி சாதிப்பாரான், இவன் சொன்னதை அவன் ஒத்துக்க மாட்டான்டா, ஆனால் வேத பாராயணம் பண்ணால் மொத்த பேர் ஒத்துக்க மாட்டான் அப்படின்னு வாரான் பெருமாள் கோயில் சுவாமி சாதிப்பார். அந்த ரீதியில் வேத பாராயணம் பண்ணுறவாருக்குன்னு ஒரு தனி கௌரவம் ஒன்று இருக்குது. அந்த உத்தமோத்தமமான கைங்கரியத்தை பண்ணிட்டு வேத போஷணம் வைதிக போஷணம் பண்ணிட்டு இருந்த அந்த சுவாமியுடைய 100வது உற்சவத்தில் அவர் அனுகிரகத்தினாலே சகல பேருக்கும் சகல க்ஷேமம் வரணும், வைதிக ஸ்ரீ இன்னும் அபிவிருத்தம் ஆகணும். திவ்ய பிரபந்தம் நாட்டேரி விஜயராச்சார் சுவாமி அடியனுடைய குடும்பம் திவ்ய பிரபந்த குடும்பம்னு எழுதியிருக்காங்க. 4000 புஸ்தகத்தில் கோழியாளர் சுவாமி சாதிச்சார், உங்கள் குடும்பம் திவ்ய பிரபந்த குடும்பம் சாதிச்சார் அப்படின்னு. ஆக நம்ம வைஷ்ணவஸ்ரீக்கு ஏற்ற மாதிரி உபய வேதாந்தமும் உபய வேதமும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு வைபவம் அந்த வம்சத்துக்கு இருக்குது. அந்த சுவாமியுடைய அனுகிரகம் உத்தரத்தனம் அபிவிருத்தமாகணும், அடியவங்களுக்கும் அதில் அன்மையம் கிடைக்கணும் என்பதாக பிரார்த்திச்சுக்கிறேன். யோகக்ஷேமோ ந கல்பதா வித்யாஹ கல்பதே ஹவை தத்ர பிரஜாப்ஜோ யோகக்ஷேமஹ யத்ர ஹிதேன யஜ்ஞேன யஜந்தே ஹரிஹி ஓம்.